வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்தி. ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் இந்தியாவிலேருந்து பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மல்டி இயர் பிரேக் அவுட்டான ஒரு ஸ்டாக்கு, ஹவுசிங் அர்பன் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். இது வந்து ஒரு பிஎஸ்சி, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி. 2017 இந்த ஸ்டாக் வந்து ₹102.30 ஆகியிருந்தது. அது இன்றைக்கி தான் பிரேக் அவுட் ஆகி பயங்கரமானதுங்க. 102.30 பிரேக் அவுட் ஆகி 118 ரூபா முடியும். இன்றைக்கான ஹை 119.55 முடியும். இன்றைக்கான ஹை போயிருக்குது. நல்ல வால்யூம் நடந்துருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நம்ம வரும் காலங்களில் வாங்கி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இந்த கம்பெனியை பற்றியான ஒரு ப்ரீஃப் எக்ஸ்பிளைனாக பார்த்துடலாம். நம்ம பார்த்துட்டு இருக்குது கால் புட் ரேஷியோ. நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், உலகத்தினுடைய பார்வை எல்லாமே வந்து ஃபெட் டிசிஷனில் இருக்குதுன்ட்டு. அதே மாதிரியே ஒரு நல்ல மார்க்கெட்டுக்கு சாதகமான ஒரு நியூஸை கொடுத்தாரு. அது என்னென்னா, ரேட் வந்து அன்சேஞ்சு தான். ஆனாலும் வரும் காலங்களில் அந்த ரேட்டை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குன்னாரு. அதனால் யூஎஸ் மார்க்கெட் பயங்கரமான ஒரு நல்ல பாசிட்டிவாக இருந்துச்சு. அதே ட்ரெண்ட் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயும் கண்டினியூ ஆணுச்சு. ஸோ அப்படி கண்டினியூ ஆகும்போது என்ன ஆச்சுன்னா, இந்த கால் புட் ரேஷியோவில் வந்து நீங்கள் ஓப்பனிங், இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஓப்பனிங்லேருந்து பார்க்குறோம். ஓப்பனிங் என்ன ரேஷியோவில் இருந்துச்சு? புட்டு தான். 21,000 புட்டு அதிகமாக ரைட் ஆகிருந்துச்சு. 21,100 புட்டு ரைட் ஆகிருந்துச்சு. இதுலேருந்தே பார்க்கலாம், 21,100க்கு மேலே தான், 21,100 கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு கிளியராக புரிஞ்சுக்கலாம். அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்குது பாருங்கள். 9:55க்கு 21,100, 9:25க்கு 11 மணிக்கு 21,100. ஸோ இங்கே வந்து இந்த 21,000லாம் அதிகமாக ரைட் ஆகிருந்தாங்களே, அதெல்லாம் இங்கே கவர் ஆகிருக்குது பாருங்கள். கீழே வந்துருக்குது. கீழே வந்தால் கவர் ஆகிருக்குன்னு அர்த்தம். இது ஒரு சைனுங்க, பாசிட்டிவான ஒரு சைன். மார்க்கெட் மேலே போகிறதுன்ட்டு நம்மளுக்கு ஒரு இண்டிகேட்டர்லாம் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா. இங்கே பாருங்கள், 21,000 புட்டு, இங்கிட்ட 21,50, இங்கிட்டு 21,100 புட்டு, பக்கத்தில் 21,150 புட்டு, 21,200க்கு மேலே கால் கொஞ்சம் ரைட் ஆகிடுது. ஸோ வந்து இன்றைக்கி மார்க்கெட் ஸ்பாட்டோட இது பார்த்திங்கன்னா 21,190 தான் க்ளோஸ் ஆகிடுது. ஸோ வந்து இந்த சைனை வந்து நீங்கள் நல்லா பார்த்தாலே ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 11:30 மணிக்கும் அதே ரேஷியோ தான். 21,100 புட்டு தான் ரைட் ஆகிருக்குது. 21,200 கால் ஆகிருக்குது. ஸோ இந்த நம்ம 12:30 மணிக்கு இந்த ப்ரைஸை வச்சு நம்ம டிசைட் பண்ணியிருக்கலாம். எப்படின்னா 21,200க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும். இந்த எக்ஸ்பெரியில் 21,100க்கு கீழே வரதுக்கும் வாய்ப்புகள் கம்மியாக இருக்குன்ட்டு. ஸோ 1 மணிக்கு அதே ரேஷியோ தான். கரெக்டாக வந்து என்ன டைமிங், 1:35க்கு 21,150 புட்டு அதிகமாக ரைட் ஆகிருக்குது. ஸோ 150 கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்தது 2 மணிக்கு 2:30, 2:45, 2:50, 3 மணிக்கு 21,150 புட்டு, 21,200. ஸோ இதுலேயே மார்க்கெட் வந்து எங்கே டிசைட் பண்ண போகிறாங்கன்னு 21,150 கீழே க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, 21,200க்கு மேலேயும் க்ளோஸ் பண்ண மாட்டாங்கன்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்பெரி 21,150 புட்டு அதிகமாக இதாகிடுச்சு, 21,200 வந்து கம்மியாக ரைட் ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெரி, இன்றைக்கான வீக்லி எக்ஸ்பெரி முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெரியில் 21,200 கால் அதிகமாக ரைட் ஆகிருக்குது, 21,150 புட்டு அதிகமாக ரைட் ஆகிருக்குது. ஸோ இந்த ரேஷியோவை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நிஃப்டியில் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பாக அமையும். நேற்று நம்ம கொடுத்துருந்த ஸ்னைப்பரில் மார்க்கெட் சூப்பராக இருந்துச்சுன்னா, ஃபெட் மீட்டிங் சாதகமாக இருந்துச்சுன்னா ஐடி ஸ்டாக் ஏறுவதற்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இங்கே அதே போல் இன்ஃபோ ஏஜ், இவங்க தான் வந்து இந்த மேட்ரிமோனி வேலைக்கான வெப்சைட் நிறையா உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ இது 5,000 ரூபாய்க்கு மேலே வாங்கலாம்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கான ஹை பாருங்கள், 5,000 ரூபா பிரேக் ஆகி நான் ஸ்டாப் ரேலி 5,233 ரூபா போயிருக்குது. ஸோ 5,000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கில்
இரநூறுபா கிடச்சிருக்குது. இரநூறுபாங்கிறது ஒரு 4% ரிட்டர்ன். இன்றைக்கி க்ளோசிங் பார்த்திங்கன்னா 5150 ஆகிருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்பிஐ சொல்லியிருந்தோம். எஸ்பிஐ நல்ல ரிட்டர்ன் கொடுத்தானுங்க. 622 பிரேக் ஆகி 627 மணி முடிஞ்சு. இதில் அகெயின் இன்னொரு பிரேக் அவுட் இருக்குது. அது என்ன ரேட்னா 630. ஸோ நேற்று கொடுத்ததில் இன்ஃபோ ஏஜ் பண்ணிடுச்சு. நேற்று நல்லா கிளியராக சொல்லியிருந்தோம் ஐடி ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குன்ட்டு. ஐடி ஸ்டாக்கில் நிறையா ஸ்டாக் மேலே போணுச்சு. அதே மாதிரி எம்பிஎஸ்சிஸ் மார்க்கெட்டில் வந்து ஒரு பயங்கர ரேலி கொடுத்துருந்தானுங்க. என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2552 பிரேக் ஆகி 2620 மணிக்கு போணுச்சு. இதில் ஒரு 70 பாயிண்ட்டு. நல்ல ஒரு பர்ஃபெக்ட் எட்ஜுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அதுக்கப்புறம் செயில் நேற்று சொல்லியிருந்தோம். செயில் நேஷனல் மீன்லாம் பேனில் இருக்குது. பேன் மார்க்கெட் நல்லா சாதமாக இருந்தால் 108 மணியும் போகும்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கான ஐ பாருங்கள் 112 ரூபா 25 பைசா. அதே மாதிரி நேஷ்னல் அலுமினியம் பாருங்கள் நல்லா ஒரு 100 ரூபா 70 பைசா. நம்மளுடைய லெவல் என்ன சொல்லிட்டோம்னா 102.50. இன்றைக்கான டார்கெட் 105 ரூபா முடிவு போயிருக்கான். ஸோ இந்த ரெண்டுமே ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன். அதுக்கப்புறம் நாளைக்கான இது பேங்கிங் ஸ்டாக் தான். இன்றைக்கி நல்ல மார்க்கெட் ஏறி இருக்கனால நாளைக்கான இதுவும் அகெயின் ஒரு புல் பேக் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது எஸ்பிஐ 630 பிரேக். ஆனால் ப்ரைவேட் பேங்க்கில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னும் வந்து ஒரு பெரிய ரேலி கொடுக்கல. ஸோ இவன் 1670 பிரேக் ஆனிச்சுன்னா 1700 720 மணி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம ஐசிஐசி பேங்கை சொல்லியிருந்தோம். இன்னும் ஷார்ட் கவரிங்கே வரல. ஷார்ட் கவரிங் வந்துச்சுன்னா 1040 மணி போகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே 2-3 நாள் வந்து இறைச்சி 1040 இன்றைக்கி கரெக்டாக போயிட்டான். ஸோ அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்கில் உங்களுடைய கவனத்தை வைத்துக்கொள்ளுங்கள். 1670 பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு பேங்க் நிஃப்டியுமே ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது.